You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த செய்தியை இயேசுவோடு பேசுவோம். இந்த தலைப்பே பாருங்க, இயேசுவோட பேசுவோம், அவர் வார்த்தையை கேட்போம். அவரோட பேசுவோம், அவர் நம்மோட பேசுவார். நாம் பேசுகிறத அவர் கேட்கிறார், அவர் பேசுவதை நாம் கேட்கிறோம். அதுதான் மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை வைத்து உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவர் யாருன்னா, இப்போ இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இரக்கம் உள்ள தேவன், ஆண்டவரின் இரக்கம். தேவ மனுஷங்க சொல்கிறாங்க, எனக்கு இறங்கும் கர்த்தாவே இறங்கும், நான் உங்களுக்கு இறங்குவேன், கைவிட்டது போல இருக்கும், ஓடி வந்து என் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். புலம்பல் 3:22 என்ன சொல்லுகிறது? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத இரக்கம். நம் தேவன் முடிவில்லாதவர். அவர் ஆல்ஃபா ஒமேகா, துவக்கம் முடிவு. அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. இந்த தெய்வத்தை யாரும் உண்டாக்கலை, அவர் சிருஷ்டிகர்த்தர், அவரே தோன்றினார், அவரே எல்லாமே. ஒரு எல்லைக்குள்ளே வச்சு அவரை அடக்க முடியாது. இப்போ தான் வந்தார், இப்போ தான் முடிஞ்சு போச்சு இல்லை. இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்து வந்த நாட்கள் 2000 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதி காலம், ஆரம்பம் முதலே இருக்கிற தேவன், அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். இந்த தேவன் என்ன சொல்கிறாரு? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போ இரக்கம்னா மனுஷன் இரக்கமற்று வாழ்கிறான், தேவன் இறங்குகிறார், பிள்ளைகளுக்கு இறங்குகிறார், அநேகருக்கு தன் இரக்கத்தை காண்பிக்கிறார், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார், அநாதிகளுக்கு ஆண்டவர் இறங்குகிறார், துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார், மற்றவர்களால் தாக்கப்படும் போது அவர் இறங்குகிறார். மனுஷன் கல் இருதயம் உடையவங்க, ஆனால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, நம்ம அழிந்து போகாதிருப்பது, இன்று வரைக்கும் உயிரோடு இருப்பது ஆண்டவரின் கிருபை. இந்த வருஷத்துக்குள்ளே வந்திருப்பது கூட கர்த்தருடைய கிருபை. இந்த மாதங்களுக்குள்ளே நுழைந்து வருவது அவருடைய கிருபை. நம்முடைய சொந்த பலன் இல்லை, நம்முடைய சொந்த ஞானம் இல்லை, திறமை இல்லை, நம்முடைய பணம் இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, படை இல்லை, ஒன்றுமில்லை. தேவ கிருபை நிர்மூலமாகாதபடிக்கு நாம் வாழ்ந்து இருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். பணக்காரன், ஏழை மனுஷன். இந்த பணக்காரனுக்கு ஒரு குறைவில்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஏழை மனுஷன் இருக்கிறான். அவன் பெயர் சொல்லப்படுகிறது லாசரு. ஒரு நாள் வந்தது, 2 பேருமே உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரித்து தான் ஆகணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், தாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும்,
உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் மறிக்கணும். ஆனால் அந்த கொஞ்ச காலம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் படுற பாடு பாருங்கள், பிரயாசம் பாருங்கள், சொல்லவே வேணாம். அப்போ முடிவில்லாத இறக்கங்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 2 பேருக்கும் ஒரு முடிவு. மனுஷனை பொறுத்த வரைக்கும் முடிவு, தேவனை பொறுத்த வரைக்கும் முடிவு இல்லை. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் முடிவு வருது. ஏழை மனுஷன் மரிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு ஒரு வேதனையான இடத்துக்கு போகிறான். அந்த வேதனையான இடத்துக்கு போவோன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. எப்போ? உயிரோடு இருக்கும்போது, நல்ல உணவுகளை உட்கொள்ளும் போது, நல்ல வஸ்திரங்களை உடுத்தும் போது, நல்ல சொகுசாக வாழும்போது நினைக்கவே இல்லை நான் ஒரு நாள் சாக போகிறேன், நான் செத்த பிறகு எனக்கு இப்போ நான் எப்படி நல்லா ஜாலியாக இருக்கிறேன், அதே போல் அந்த எண்ணம் வந்ததா தெரியல அவனுக்கு. அந்த எண்ணம் வந்திருந்தால் உஷாராக இருந்திருப்பான். ஆனால் இந்த வேத பகுதிக்கு பிறகு தான் எல்லாருக்கும் தெளிவு கிடைக்குது. பொதுவாக சொல்லுவாங்க அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையணும். ஆனால் மரணத்துக்கு பின்பு யார் எங்கே போகிறாங்கங்கிற விஷயம் தெரியாது. இந்த சம்பவத்தை அறிந்த பின்பு தெளிவு கிடைக்கிறது. ஐஸ்வர்யவான் மரித்தான், வேதனையான இடத்துக்கு போயிட்டான். வேதனை வேதனை தாங்க முடியாத வேதனை. தண்ணி இல்லை, ஆறுதல் இல்லை, பயங்கர பணத்தை கண்டவன், ஆகாரத்தை உண்டவன், அதிபதியாயிருந்தவன், செழிப்போடு காணப்பட்டவன். ஆனால் எங்கே போய் வேதனைப்படுறான் பாருங்க. அவனே சொல்கிற வார்த்தை, நான் வேதனைப்படுற, எனக்கு தண்ணி இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. மேலே பார்க்குறான், அவன் வீட்டுக்கிட்ட விழுந்து கிடந்த லாசரு அழகான இடத்துல இருக்கிறான், கடவுள்கிட்ட இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். நல்ல அந்த இடத்துல அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உடனே கீழிருந்து கத்துறான் பணக்காரன், ஐயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைப்பா, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தோம், நீங்கள் நம்பலை. அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தியா, ஒரு துணி வாங்கி கொடுத்தியா அவனுக்கு? உன் வீட்டு வாசலில் விழுந்து கிடந்தான், ஏதாவது செஞ்சியா நீ? இல்லை, அவ்வளவுதான். பாரு, இப்போ இவங்க மேலே வந்துட்டான், என்கிட்ட வந்துட்டான். ஏன் இறக்கம் அப்படிப்பட்டது. ஏழைக்கு இறங்குகிறவன். அவன் ஏழை, அவன் எனக்காக வாழ்ந்தான், என் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ அவன் கெஞ்சுறான், பெரியவன் பணக்காரன், என் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவனுங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது. இல்லை, அங்கே எங்கள் பாஸ்டருங்க இருக்காங்க, அங்கே எங்கள் ஊழியக்காரவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு கீழ்ப்படிந்தால் லாசர் இருக்கிற இடத்துக்கு வர முடியும். நீ செய்த தவறுக்கு நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்த, உனக்கு வழி அதுதான். எனக்கு அன்பானவர்களே, இதுலேருந்து என்ன விளங்குது? உலகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் முடிவு முக்கியம். ஒரு வாழ்க்கையின் ஒரு மனுஷனுடைய முடிவு முக்கியம். அந்த முடிவை சிந்திக்கணும். நாம் கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட முடியாது, முடிவை சிந்திக்கணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் இந்த சம்பவங்களை சொல்லியிருக்காரு. நம்ம விழிப்படையும்படி தெளிவடைவோம், ஆண்டவருக்காக வாழுவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம், பாவங்களை விட்டு விலகுவோம், பரிசுத்தத்தை நாடுவோம், இரக்கம் செய்வோம். பிரச்சனை வரும்போது விலகி ஓடாது இருப்போம். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த ஆண்டவருக்காக வாழுங்க. அவர் இரக்கம் முடிவில்லாதது. அந்த இரக்கத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. பரலோகத்தின் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்து வருகிற ஆலோசனைகளுக்காய் நன்றி. கேட்கிற மக்கள் உமக்குள் நெருங்கட்டும், வாழ்க்கையை காத்து கொள்ளட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், அற்புதங்களை செய்யும். நீங்களே நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.